எல்லாம் இருந்தும் மனசுல நிம்மதி இல்ல. எல்லாம் இருந்தும் ஒரு மாரி சந்தோஷம் இல்லாம இருக்கு. அப்டின்னா, என்ன அர்த்தம் அப்டின்னா, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன தேவையோ மெயினா அது இல்ல. உங்க மனசுக்கு உண்மையிலே மெயினா எது தேவையோ, அது இல்ல உங்ககிட்ட. அதனால தான் உங்ககிட்ட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஸோ உங்க மனசுக்கு எது தேவை, உங்க மனசு எத தேடுது அப்டின்னு ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்டி நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத செஞ்சு ஒண்ணு மனசுக்கு கிடைக்க வைக்கணும். இல்ல அப்டின்னா, அது கிடைக்காது அப்டின்றத மனசுக்கு ரொம்ப தெளிவா, கிளாரிட்டியா புரிய வச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல் இருக்கும். அத விட்டுட்டு எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நிம்மதி இல்ல அப்படின்னு நைட்டு 10, 11 மணிக்கு புலம்புறதுனால உங்களுக்கு என்னைக்குமே நிம்மதி வராது, சந்தோஷம் வராது. உங்க மனசுக்கு இத குடுங்க, இத செய்யுங்க, அது நிம்மதி ஆயிரும், பீஸ்ஃபுல் ஆயிரும், சந்தோஷமாயிரும் அப்படின்னு பர்ட்டிகுலரா ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு மனசுக்கும் ஒண்ணு தேவை இருக்கு. ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒரு மனசு இருக்கு. அந்தந்த ஒரு மனசுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சா எல்லாருடைய மனசும் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால அவங்கவங்க மனசுக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி அத அவங்களுக்கு அந்த மனசுக்கு குடுக்க பார்க்கணும். அப்படி குடுக்க முடியாது, நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தா அத கிளாரிட்டியா நம்ம மனசுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, அப்பதான் நமக்கு நிம்மதி இருக்கும். அப்பதான் நமக்கு சந்தோஷம் வரும்.